நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி. ஈசி டெலிபோனிஸின் தலைப்புச் செய்திகள். கனடாவில் தட்டம்மை நோயினால் உயிரிழந்த சிறுமி. முள்ளி வாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்க்கடன் நிறைவேற்றப்பட்டது. கிளிநொச்சியில் உணர்வுபூர்வமாக நினைவேந்தல் நிகழ்வு அனுஷ்டிப்பு. 15ஆம் ஆண்டு யுத்த வெற்றி கொண்டாட்டம். 3146 பேருக்கு பதவி உயர்வு. இலங்கை ஜனாதிபதி இந்தோனேஷியா பயணமானார். கிர்கிஸ்தானில் வன்முறை தாக்குதல். இந்திய மாணவர்களுக்கு எச்சரிக்கை. தம்பி விஜயுடன் கைகோர்க்க தயார் என சீமான் அறிவிப்பு. கோட் படத்தின் முக்கிய அப்டேட்டை வெளியிட்டார் வெங்கட் பிரபு. இனி ஈசி டெலிபோனிஸின் விரிவான செய்திகள். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் தட்டம்மை நோயினால் 5 வயதுக்கும் குறைந்த சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். 10 ஆண்டுகளின் பின்னர் முதல் தடவையாக இவ்வாறு மரணம் ஒன்று பதிவாகியுள்ளது. சிறுமியின் மரணத்தை கனடிய சுகாதார திணைக்களம் உறுதி செய்துள்ளது. இந்த ஆண்டில் ஒன்டாரியோ மாகாணத்தில் 22 தட்டம்மை நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதில் 13 பேர் சிறுவர்கள் எனவும் ஏனையவர்கள் வயது வந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று காலை 7 மணி தொடக்கம் 9:30 மணி வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களுக்குரிய பிதிர்க்கடன் நிறைவேற்றம் செய்யும் வழிபாடும் ஆத்ம சாந்திக்கான பிரார்த்தனையும் நடைபெற்றது. குறித்த பிதிர்க்கடன் வழிபாட்டில் கட்சி பேதமின்றியும் சாதி மத பேதமில்லாமல் உறவுகளை இழந்த பெரும் திரளான மக்கள் வருகை தந்து இறந்தவர்களின் பெயரை கூறி பிதிர்க்கடனை நிறைவேற்றியுள்ளார்கள். யுத்தத்தால் இறந்த அனைத்து மக்களையும் நினைவு கூறும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சமூக நிறுவனத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இன்று காலை 11 மணி அளவில் இடம்பெற்றது. கிளிநொச்சி பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், அனைத்து இனத்தைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். பொது சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து சுடர்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை கடற்படையின் 3146 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் ஜனாதிபதி மற்றும் கப்பற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரரோ ஆகியோரின் ஒப்புதலுடன் 3146 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 30 வருடங்களாக நீடித்த பயங்கரவாதத்தை மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் வெற்றியடை செய்வதற்கு ஆயுதப்படைகள், போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்து ஈடு செய்ய முடியாத பங்களிப்பை ஆற்றியதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெறும் 10வது உலக நீர் மாநாட்டின் உயர்மட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை இந்தோனேஷியா பயணமானார். இந்தோனேஷியா ஜனாதிபதி ஜோகோ விடோடோவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார். கூட்டு செழுமைக்கான நீர் என்ற துணைப்பொருளில் 10வது உலக நீர் மாநாடு மே மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்தோனேஷியா பாலி நகரில் நடைபெற உள்ளது. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி மாநாட்டில் விசேட உரையாற்ற உள்ளார். மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ்தானில் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் படித்து வருகிறார்கள். இந்நிலையில் தலைநகர் பிஷ்கெக்கில் நேற்று நள்ளிரவு வெளிநாட்டு மாணவர்களை குறிவைத்து கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானைச் சேர்ந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதில் வன்முறை வெடித்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்கள் உட்பட வெளிநாட்டு மாணவர்களுக்கும் எகிப்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து வன்முறை வெடித்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்தன. இந்நிலையில் கிர்கிஸ்தானில் உள்ள இந்திய மாணவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து இந்திய தூதரகம் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், நாங்கள் எங்கள் மாணவர்களுடன் தொடர்பில் இருக்கிறோம். தற்போது நிலைமை அமைதியாக உள்ளது. மாணவர்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்கவும், ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளது. வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயுடன் வாய்ப்பு அமைந்தால் ஒன்று சேர தான் காத்திருப்பதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறும் மாநாட்டு அழைப்பு வந்தால் நிச்சயம் செல்வேன் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். 2026 விஜயுடன் ஒன்று சேர வாய்ப்பு அமையுமானால் அதற்காக காத்திருக்கிறேன் என்றும் சீமான் கூறியுள்ளார். விஜய் தற்போது நடித்து வரும் கோட் படத்துக்கு பிறகு இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பேன் என அறிவித்துள்ளார். இதனால் தற்போது அவர் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
இந்த படத்தில் அவரோடு பிரசாந்த் பிரபுதேவா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம் மற்றும் மோகன் ஆகியோர் நடிக்கின்றனர். யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்கிறார். படத்தை AGS நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தற்போது நடந்து வரும் நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் VFX மற்றும் de-aging பணிகளுக்காக வெங்கட் பிரபு அமெரிக்கா சென்றார். இப்போது அமெரிக்காவில் இருந்து படத்தின் VFX பணிகள் வெற்றிகரமாக முடிந்துவிட்டன. இனியும் ரிலீஸுக்காக காத்திருக்க முடியாது என தெரிவித்து விஜயின் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.